Hello students, welcome to today's class. In this class, I'll teach you what is heartbeat, pulse, cardiac cycle and blood pressure. Okay, so first உங்களுக்கு heartbeat na என்ன அப்படின்னு நான் வந்து clear-ஆ சொல்லித் தரேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். First heartbeat na one complete contraction and relaxation of atrium and ventricles. ஹார்ட் பீட் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து ஹார்ட்டில் நடக்கணும். ஓகே, ஒரு ஹார்ட் வந்து துடிக்கணும், தட் இஸ் ஹார்ட் பீட் ஆகணும்னா மெயினான டூ திங்ஸ் வந்து ஹார்ட்டில் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ராக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிலாக்ஸேஷன். ஓகே, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன்னா எது கான்ட்ராக்ட் ஆகணும் எது ரிலாக்ஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் மெயினாக 4 சேம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, மேலே இருக்கிறது ரெண்டும் ஆரிக்கல்ஸ், கீழே இருக்கிறது ரெண்டும் வென்ட்ரிக்கல்ஸ். தனியாக சொல்லும் போது ஆரிக்கலை வந்து நம்ம ஏட்ரியம் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு ஏட்ரியம் இருக்குல்ல, அந்த அதுக்கு காமனாக ஆரிக்கல்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஏட்ரியம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏட்ரியமும் இந்த வென்ட்ரிக்கல்ஸும் கான்ட்ராக்ட் ஆகி தட் இஸ் சுருங்கி தென் ரிலாக்ஸ் ஆகணும். ரிலாக்ஸ்னால் தெரியும்ல, திரும்ப அதோட நார்மல் பொசிஷனுக்கு வருது இல்லை, அதுதான் வந்து ஹார்ட் பீட். புரியுதுங்களா? One complete contraction and relaxation of atrium and ventricles constitute a heartbeat. புரியுதுங்களா? ஒரு ஹார்ட் பீட்டுக்கு ஒரு தடவை இது நடக்கணும். புரியுதுங்களா? ஒரு தடவை கான்ட்ராக்ட் ஆகி ஒரு தடவை ரிலாக்ஸ் ஆனால் தான் அது பேர் தான் ஒரு ஹார்ட் பீட். புரியுதுங்களா? அது மாதிரி 1 மினிட்க்கு ஓகே பெர் மினிட் 72 to 75 டைம்ஸ் ஹார்ட் வந்து பீட் ஆகுது. இது ஒரு 1 மார்க். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ட் இஸ் மயோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மயோஜெனிக்? நீங்கள் லெசனை வந்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணும்போது இந்த வேர்ட்லாம் பார்ப்பீங்க, பட் மீனிங் தெரியாமே நீங்கள் ஜஸ்ட் மகப் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. ஸோ மீனிங் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மயோஜெனிக் அப்படின்னு சொன்னிங்கன்னா நர்வ் செல்ஸோட கண்ட்ரோலில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்குது. ஓகே, ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு பிரெயின்லேருந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் பாஸ் ஆகும். சிக்னல்ஸ் பாஸ் ஆகி நர்வ்ஸ் வழியாக, புரியுதா? பிரெயின் தான் பெர்மிஷன் கொடுக்கறது. ஸோ பிரெயின்லேருந்து நர்வ்ஸுக்கு, புரியுதா? நர்வ்ஸ் தெரியும்ல, நரம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த நர்வ்ஸ்க்கு மெசேஜ் பாஸ் ஆகும். பிரெயின்லேருந்து போய் அதை எடு அப்படின்னு உங்களோட பெர்மிஷன் பிரெயின் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நர்வ்ஸ் வழியாக அந்த விஷயம் உங்கள் கைக்கு அந்த விஷயம் பாஸ் ஆகினதோ அந்த மெசேஜ் உங்கள் கை எடுக்கும். இதுக்கு வந்து சில செகண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே, சில செகண்ட்ஸ் இருக்கும். பட் அது மாதிரி உடம்புல எல்லா பார்ட்டுமே பிரெயினோட கண்ட்ரோலில் தான் ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் ஹார்ட் இஸ் மயோஜெனிக்னா அந்த நர்வ் செல்ஸோட இதுக்கு கனெக்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? கனெக்ஷன் கிடையாதுன்னா இவங்க இயங்கிறதுக்கு நர்வ் செல்ஸோட பெர்மிஷன்லாம் தேவை கிடையாது. மயோஜெனிக் இண்டிபெண்ட்டாக ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பிரெயின் தான் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படி கிடையாது. சில பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்ட் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஹார்ட் இஸ் மயோஜெனிக். நர்வ் செல்ஸோட அவங்களோட எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. கனெக்ஷன் இன் சென்ஸ் பாடியில் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, இன்டர் கனெக்டட். பட் இவங்க ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நர்வ் செல்ஸ் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் கிடையாது. இவங்க தானாகவே இந்த ஹார்ட்டுங்கிறது வந்து தானாகவே அது இயங்கிட்டுருக்கோம். இட்ஸ் அ மயோஜெனிக் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். இனிஷியேஷன்னா என்னது? ஸ்டார்டிங். ஓகே, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நடக்கிறது தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட்டில் என்ன நடக்கும்? தட் இஸ் ஹார்ட்டில் என்ன நடக்கும்? கான்ட்ராக்ஷன் நடக்குமா? ஃபஸ்ட்டு சுருங்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதை யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோடு. ஓகே, அது வந்து SA நோடுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சைனோ ஏட்ரியல் நோடு. இது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு டயக்ராமை வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க. ஓகே, ஸோ இந்த சைனோ ஏட்ரியல் நோடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, தட் இஸ் உங்களோட ரைட் ஏட்ரியம் இருக்குல்ல, ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல் இருக்குல்ல, அந்த ரைட் ஆரிக்கலோட வாலில் தான் இந்த சைனோ ஏட்ரியல் நோடு இருக்கும். புரியுதுங்களா? ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த வாலில். சரியா? அங்கே தான் அது இருக்கும். புரியுதுங்களா? இது பக்கத்தில் நமக்கு சுப்பீரியர் வீனா கேவா இருக்குது. இந்த பக்கத்தில் ஓகே பிளட்டை கொண்டு வரும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வர அந்த சுப்பீரியர் வீனா கேவா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரைட் ஏட்ரியம் தெரியுதா, அதோட வால் இருக்குல்ல, அந்த வாலில் தான் இந்த சைனோ ஏட்ரியல் நோடு இருக்குது. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸை க்ரியேட் பண்ணும். இம்பல்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு ஜஸ்ட் ஒரு சுண்டி விடுறீங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், அதுதான் இம்பல்ஸு. நெக்ஸ்ட் அந்த பால் மூவ் ஆகிட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு வேவ் மாதிரி அந்த பால் மூவ் ஆகிட்டே போகும். பட் நீங்கள் கொடுத்ததுனால தான் அது மூவ் ஆச்சு இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த இம்பல்ஸால் தான் அந்த பால் மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இந்த SA நோடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஃபஸ்ட்டிங் வந்து ஒரு இம்பல்ஸை க்ரியேட் பண்ணும். இம்பல்ஸ்னால் ஒரு தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தூண்டுதல் மாதிரி இங்கே பண்ணிவிடும். ஸோ பண்ணதும் என்ன ஆகும்னா இந்த ரைட்
ஏட்ரியம்லையும் லெஃப்ட் ஏட்ரியம்லையும் ஒரு வேவ்ஸ் மாதிரி பரவும், கான்ட்ராக்ஷன் வேவ்ஸ், புரியுதுங்களா? ஒரு சுருங்க போது அந்த ஹார்ட், அதுக்கு உண்டான வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ரைட் ஆரிக்கல்லையும் லெஃப்ட் ஆரிக்கல்லையும் அந்த வேவ்ஸ் மாதிரி பாஸ் ஆகுது, போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வேவ்ஸ் பாஸ் ஆகுது. பட் அதை வேவ்ஸ் க்ரியேட் பண்ணது யார்? சைனோ ஏட்ரியல் நோடு, ஓகேவா? ஒரு இம்பல்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணோம், அதை தொடர்ந்து வேவ்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ரைட்டும் லெஃப்ட் ஆரிக்கலில் ஸ்ப்ரெட் ஆனதும் இங்கே சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், செப்டம். ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரில் எடுக்கும்போது அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது இன்டர் ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் செப்டம், ஆரிக்கல்ஸ்க்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்ட்டிஷன், ஒரு லைன். ஸோ அது வந்து இன்டர் ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வழியாக தெரியுதுங்களா, அது வழியாக பாஸ் ஆனதும் நெக்ஸ்ட் எங்கே வரும்? கீழே இது என்னது? வென்ட்ரிகல்ஸ் தானே, இதுவும் வென்ட்ரிகல்ஸ்ன்னு சொன்னேன்னா. ஸோ இந்த வென்ட்ரிகல்ஸ்க்கும் அந்த வேவ்ஸ், கான்ட்ராக்ஷன் வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், கீழேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுமா? ஸோ ஸ்ப்ரெட் ஆனதும் என்ன ஆகும்னா ஹோல் ஹார்ட்டே கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், சுருங்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இவ்வளோதான் இந்த சைனோஏட்ரியலோட ஃபங்க்ஷன்ஸ், இதோட ஒர்க் இது தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், சைனோஏட்ரியல் நோடுக்கு வந்து நான் கேரட்டுன்னு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ சில பேர் யோசிக்கலாம், என்ன மேம் கேரட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்ட். பட் சைனோஏட்ரியல் நோடு வந்து அது டாப் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், அதோட கீழே லோவர் போர்ஷன் வந்து டேப்பரிங்காக இருக்கும். நம்ம கேரட்டை படிக்கிறச்சு அந்த லெசன் படிக்கும்போது டாப் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நேரோவாக டேப்பரிங் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் கேரட்டுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைனோஏட்ரியல் நோடும் டாப்பில் வந்து ப்ராடாக இருக்கும், கீழே வந்து டேப்பரிங்காக இருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து பல்ஸ். ஓகே, இந்த வேர்டு வந்து நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, பல்ஸ் அப்படிங்கிற வேர்டு. ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க, யாராவது சிக் பீப்புள் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் பல்ஸை செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பல்ஸ்னால் என்ன அப்படின்னு இன்றைக்கி கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வென் ஹார்ட் பீட்ஸ், ஹார்ட் பீட் ஆகுதுல்ல, ஹார்ட் பீட்னா என்னது? ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி தென் ரிலாக்ஸ் ஆக போகுது, அதாவது சுருங்கிட்டு திரும்ப அதோட நார்மல் பொசிஷன் ரிலாக்ஸ் ஆக போகுது இல்லை, சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். அந்த மாதிரி ஹார்ட் பீட் ஆகும்போது ஆர்ட்ரிஸ்குள்ளே பிளட் என்டர் ஆகும். ஆர்ட்ரிஸ்னால் என்னது? பியோர் பிளட்டை எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்க போதில்ல, பிளட் வெசல்ஸ், அதுதான் ஆர்ட்ரி. அப்போது ஹார்ட் பீட் ஆனதும் பிளட் வந்து ஆர்ட்ரிஸ்குள்ளே என்டர் ஆகும். அப்படி ஆர்ட்ரிஸ்குள்ளே என்டர் ஆனதும் ஆர்ட்ரிஸ் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் வச்சுருக்கீங்க, நான் பால் வேணாம், ஒரு பலூன் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ பலூனில் ஃபஸ்ட்டு காற்று உள்ளே அனுப்புகிறீங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? காற்று உள்ளே போக போக பலூன் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அதாவது விரிவடையுமா, பெருசாகுமா? அதே மாதிரி ஹார்ட் பீட் ஆகும்போது ஆர்ட்ரிக்குள்ளே பிளட் என்டர் ஆனதும் அந்த பிளட் வெசல்ஸ் தானே, அது ஒரு டியூப்ஸ் தானே. ஸோ அந்த பிளட் என்டர் ஆகுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ரிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். ஸோ ஒரு தடவையும் பிளட் வந்து ஆர்ட்ரிக்குள்ளே பிளட் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஆர்ட்ரி என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பென்ஷன் ஆகும். அப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் உங்களுடைய பல்ஸ். புரியுதுங்களா? ஓகே, திஸ் இஸ் யோர் பல்ஸ். அண்ட் நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மினிட், அதாவது ஒரு மினிட்க்கு 1 மினிட்க்கு 70 to 90 பல்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? பல்ஸ் அப்படி அதுக்கு மேலே பல்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க டாக்டர்ஸு, அப்படி இல்லை அதை விட கம்மியாக, இந்த ரீடிங்கை விட பல்ஸ் கம்மியாக இருக்குன்னா டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ தெர் இஸ் சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ நார்மலாக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போகிறச்ச அவங்க பல்ஸ் செக் பண்ணும்போது நம்ம ரிஸ்ட்டில் கை வச்சு டாக்டர்ஸ் வந்து பல்ஸை செக் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த விரிஸ்ட் இருக்குல்ல, தட் இஸ் நம்ம வாட்ச் கட்டுவோம் பார்த்தீங்களா, விரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விரிஸ்ட் அந்த இடத்துல ஒரு மெயினான ஒரு ஆர்ட்ரி போகுது, பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிற, எல்லா பார்ட்ஸ்க்கும் கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆர்ட்ரி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஆர்ட்ரிக்கு மேலே அவங்க கை வச்சு பார்க்கும்போது பல்ஸை வந்து டாக்டர்ஸால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஆர்ட்ரிஸில், விரிஸ்ட் பக்கத்தில் இருக்க அந்த ஆர்ட்ரிஸில் கையை வச்சு டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணும்போது பல்ஸ் ரேட்டை வந்து அவங்களோட கவுண்ட் பண்ணி பர் மினிட்டுக்கு, ஓகேவா, பர் மினிட் அவங்க வாட்சையும் டைமையும் பார்த்துக்குவாங்க. அந்த பர் மினிட்டுக்கு இந்த ரீடிங்ஸ்குள்ளே அவங்களோட பல்ஸ் ரேட் வருதா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட பல்ஸ். ஹார்ட் பீட் ஆகும்போது ஆர்ட்ரிஸ்குள்ளே பிளட் என்ட்ரு ஆகும். ஸோ என்ட்ரு ஆனதும் ஆர்ட்ரிஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். திஸ் இஸ் யோர் பல்ஸ். வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து கார்டியாக் சைக்கிள். ஓகே, ஸோ அந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா அதை வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதில்ல, ஹார்ட்டோட சேம்பர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதில்ல, சுருங்குதில்ல, அது பேர் வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸ் ஆகுறதுல அந்த ப்ராசஸ் பேர் வந்து டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த நேம்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மைண்டில்.
Okay, systole and diastole. Okay, now let's move to the topic. ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட். புரியுதுங்களா? ஒரு ஹார்ட் பீட்னா என்னது? ஜஸ்ட் கான்ட்ராக்ட், ஹார்ட்டோட சேம்பர்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகி ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகணும். புரியுதுங்களா? சுருங்கிட்டு திரும்ப ரிலாக்ஸ் ஆகுது இல்லை, அதுதான் ஒரு ஹார்ட் பீட். அப்போ ஒரு ஹார்ட் பீட் முடிஞ்சிருச்சுன்னா, கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுதான் கார்டியாக் சைக்கிள். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ், பட் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுக்குற டாபிக்ஸும் கூட உங்களுக்கு. ஸோ ஒரு ஹார்ட் பீட் கம்ப்ளீட் ஆகுதுன்னா அதுதான் ஒரு கார்டியாக் சைக்கிள். எல்லா டாபிக்ஸுமே இன்டர் கனெக்டட், ஓகே, இன்டர் லிங்க்டிங்க. ஸோ நீங்கள் புதுசாக படிக்க வேணாம், ஓகே, ஜஸ்ட் லிங்க் தி டாபிக்ஸ், லிங்க் தி கான்செப்ட்ஸ், ஓகே, ஸோ தட் யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. ஸோ ஒரு ஹார்ட் பீட் கம்ப்ளீட் ஆனால் அது பேர் தான் கார்டியாக் சைக்கிள். ஓகே, ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்போது என்ன ஆக போகுது? சேம் பிளட் வந்து எல்லா சேம்பர்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்கான டைரெக்ஷனில், புரியுதுங்களா? ஒரே டைரெக்ஷன் தான். இஷ்டத்துக்கு ஒரு நாள் இந்த வெசல் வழியாக இன்னொரு நாள் இந்த வெசல் வழியாலாம் நுழையாது. ஸோ கார்டியாக் சைக்கிளில் ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் வழியாக எல்லா சேம்பர்ஸ்க்கும் பிளட் வந்து ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கார்டியாக் சைக்கிள் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட்ஸ். புரியுதா? கார்டியாக் சைக்கிள்னா என்னது? ஒரு ஹார்ட் பீட்டில் என்ன நடக்கும்? சிஸ்டோலும் டயஸ்டோலும், அதாவது கான்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷனும். ஒரு ஹார்ட் ஜஸ்ட் சுருங்கி திரும்ப விரிவடையுது இல்லை, அது பேர் தான் கார்டியாக் சைக்கிள். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஒரு செகண்டை விட குறைவான செகண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ், கார்டியாக் சைக்கிளோட டைமிங் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, 0.8 செகண்ட்ஸ், அதாவது 1 செகண்டை விட ரொம்ப கம்மியான ஒரு டைம் டியூரேஷன் இது. புரியுதுங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக ஒன் கார்டியாக் சைக்கிளோட நம்ம செகண்ட்ஸ் நம்ம இங்கே சொல்லியாச்சு. பட் சிஸ்டோல் எவ்வளோது, டயஸ்டோல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக உங்களுக்கு 1 மார்க்ஸில் எக்ஸாமில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 மார்க்ஸ் வரும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஓகே, ஸோ ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து நம்ம எல்லா உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் உங்களோட அம்மா என்ன கேட்பாங்க? எந்தெந்த பொருள் எவ்வளோக்கு வாங்கினீங்கள அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி தான் கார்டியாக் சைக்கிள் வந்து 0.8ன்னு ஜென்ரலாக கொடுத்துடுவாங்க. பட் எக்ஸாமில் அது சிஸ்டோல், தட் இஸ் ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆச்சுல, சுருங்கும் போது எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிச்சு. அது டயஸ்டோல், அதாவது விரிவடைஞ்சிச்சுல, ரிலாக்ஸ் ஆச்சுல, அப்போது எவ்வளோ செகண்டு. அதோட ஆர்ட்ரி சுருங்கும் போது எவ்வளோ செகண்டு. அதோட வென்ட்ரிக்கல் சிஸ்டோல், தட் இஸ் வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது எவ்வளோ செகண்ட் சொல்லி இண்டிவிஜுவலாக எக்ஸாமில் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள்னா என்னது? ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகணும், அதாவது சிஸ்டோல் டயஸ்டோல். ஓகேவா? சிஸ்டோல்னால் சுருங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? ஆரிக்கல்ஸ், ஏட்ரியம் சொன்னல, அந்த ஏட்ரியம் சுருங்குற டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.1 செகண்ட்ஸ் தான். 1 செகண்ட் இல்லை, 0.1 செகண்ட்ஸ். தட் இஸ் மேலில் சேம்பர்ஸ் இருக்குல்ல, அப்பர் சேம்பர்ஸ், ஏட்ரியம் இருக்குல்ல, ஆரிக்கல்ஸ், அது சுருங்கிறது சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், அது சுருங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 0.1 செகண்ட்ஸ் தான் நடக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே சேம்பர்ஸ்க்கு வாங்க. வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கா? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகிறது, வென்ட்ரிக்கல் சுருங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.3 செகண்ட்ஸ், 0.3, ஓகே, நாட் 3 செகண்ட், இட்ஸ் 0.3 செகண்ட்ஸ் இந்த வேலை நடக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அதே வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குல்ல, வென்ட்ரிக்கல்ஸ் டயஸ்டோல்னால் திரும்ப ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, மேலேயும் சிஸ்டோல், தட் இஸ் மேல் ஆர்ட்ரிக்கல்ஸும் சுருங்கி, ஆரிக்கல்ஸும் சுருங்கிருச்சு, கீழே வென்ட்ரிக்கல்ஸும் சுருங்கிருச்சு, அதுக்கு ரெண்டும் சேர்த்து 0.4 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? திரும்ப இப்போ வென்ட்ரிக்கல் வந்து டயஸ்டோல்னால் அது திரும்ப ரிலாக்ஸ் ஆகணும். புரியுதா? அதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ். ஸோ டோட்டலி ஆட் பண்ணி பாருங்கள், 0.8 செகண்ட்ஸ் வந்துருச்சா? ஸோ இதுதான் கார்டியாக் சைக்கிளோட டைம் டியூரேஷன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக். உங்களுக்கு ஷுவராக ஒரு 1 மார்க்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஸ்டூடெண்ட்ஸ், அவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஹார்ட் சவுண்டு. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். ஏன்னா ஹார்ட்டோட சவுண்ட் கேட்டால் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க, லப் டப் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டு தான், அந்த லப் டப் சவுண்ட் கரெக்டு. பட் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் நார்மலாக பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டோட அந்த சவுண்ட் வந்து லப் டப் சவுண்ட் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தா, ஹார்ட் வந்து ஜஸ்ட் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது, அது சுருங்கி விரியறதுனால வர சவுண்ட் அப்படின்னு தான் வந்து ஜென்ரலாக வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, அந்த சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ரிதமிக் க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் வேல்வ்ஸ். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்தியிருப்பேன் வேல்வ்ஸ் பற்றி. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் வேல்வ் சொல்லியிருப்பேன். ஒன்று ட்ரைகஸ்பிட் வேல்வ், நெக்ஸ்ட் பைகஸ்பிட் வேல்வ், அண்ட் தேர்ட் ஒன்று செமிலூனார் வேல்வ்ஸ். ஓகே, இதுக்கு வேறு நேம்ஸும் இருக்குது. அது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 3 வேல்வ்ஸ் இருக்குல்ல, இந்த 3 வேல்வ்ஸும் க்ளோஸ் ஆகுது இல்லை,
க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுதுல்ல, அந்த ரிதமிக் ஓகே அந்த ரிதமை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சவுண்ட் அப்படின்வாங்க. அந்த வேல்வ்ஸ் இருக்குல்ல, அந்த வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி தென் ஓப்பன் ஆகுதுல்ல, அப்போ தான் உங்களுக்கு இந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த லப் டப் அப்படிங்கிற சவுண்ட் வந்து அந்த வேல்வ்ஸ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட். ஓகே, ஸோ 2 சவுண்ட்ஸ் நம்ம ஹார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டப். ஓகே ஓகே ஸோ லப் சவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கரான டியூரேஷன். ஓகே, இதை கம்பேர் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து அதோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப நேரம் அந்த சவுண்ட் இருக்கும். ஓகே, இந்த டப் சவுண்ட் வந்து ஷார்ட்டராக இருக்கும், ஷார்ட்டர் டியூரேஷன் இந்த செகண்ட் சவுண்ட் டப். ஓகேங்களா? இந்த லாங்கர் டியூரேஷன் தட் இஸ் இந்த லப் இருக்குல்ல சவுண்ட், அது எப்போ உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வும் பைகஸ்பிட் வேல்வும். ஓகேவா? இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்வ்ஸ் இது. ஓகே, இந்த 2 வேல்வ்ஸும் க்ளோஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு லப் சவுண்டு வரும். புரியுதா? அதே மாதிரி செமி லூனார் வேல்வ்ஸ் இருக்கும். ஓகே, அந்த செமி லூனார் வேல்வ்ஸ் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு கேட்குற சவுண்டு தான் டப் சவுண்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த லப் இருக்குல்ல, இது எப்போ நடக்குது? இந்த வேல்வ்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும் போதுன்னு சொல்லிட்டேன். இந்த வேல்வ்ஸ்லாம் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பிகின் ஆகும் போது, பிகினிங் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். கீழே வென்ட்ரிக்கல்ஸ் வந்து சுருங்கும்னு சொன்னல, வென்ட்ரிக்கல்ஸ் ஹார்ட்டோட லோவர் சேம்பர் வென்ட்ரிக்கல்ஸ் சுருங்கும் போது அந்த பிகினிங் ஸ்டேஜில் தான் இந்த 2 வேல்வ்ஸும் க்ளோஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு லப் சவுண்டு கேட்கும். அதே அந்த பிகினிங்கில் இப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் எண்டு இருக்குல்ல, தட் இஸ் ஃபுல்லாக அந்த வென்ட்ரிக்கல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுருங்குறோம்ல, அதோட எண்டு அப்போ பார்த்தீங்கன்னா செமிலூனார் வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ கேட்குற சவுண்டு தான் உங்களுக்கு டப் சவுண்டு. புரியுதுங்களா? ஸோ வேல்வ் க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் தான் வந்து உங்களுக்கு உங்களோட ஹார்ட் சவுண்டு. ஸ்டூடெண்ட்ஸ், our next topic is blood pressure. ஓகே, ஸோ blood pressure அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. Force exerted during the flow of blood against lateral walls of arteries. Arteries தான் யார்? பியோர் பிளட்டை உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து பியோர் பிளட்டை கொண்டு போய் சேர்க்குற பிளட் வெசல்ஸ் ஆர்ட்ரிஸ். ஸோ பிளட்டு இந்த ஆர்ட்ரிஸ்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். புரியுதுங்களா? ஒரு ஃபோர்ஸ், அது பேர் தான் பிளட் ப்ரெஷர். புரியுதுங்களா? ஆர்ட்ரிஸ் அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வால்ஸில் பிளட்டு ஃப்ளோ ஆகுதுல, பிளட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இது பேர் தான் பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்று சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் அனதர் இஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ நான் ஒரு தடவை திரும்ப நான் அதை ரீகால் பண்ண மாட்டேன். சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். அது நீங்கள் அந்த வேர்டை வந்து கீவேர்டை நீங்கள் ஜஸ்ட் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு ஹார்ட், ஜஸ்ட் ஃபார் யோர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் கீழே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கா? இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பிளட் ஃப்ளோ ஆகும்போது பிளட் அதில் வந்துடுதா, உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பிளட் எங்கே கொடுக்கும்னு சொன்னேன்? அயோட்டாக்கு பாஸ் பண்ணி தானே உடம்புல எல்லா பார்ட்ஸ்க்கும் அனுப்பும். ஸோ இங்கே அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து சுருங்கும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன ஆகுதுன்னா இது பேர் என்னது? சிஸ்டோலிக். அப்போ சிஸ்டோலிக் என்ன சொன்னேன்? கான்ட்ராக்ஷன், சுருங்குறதுன்னு சொன்னேன்னா அப்போது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சுருங்குனா தான் அதுக்குள்ளே இருக்கிற பிளட்டு வெளியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பலூன் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் நிறைய தண்ணி போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? ஃபுல்லாக ஃபில் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி வச்சிட்டிங்க. இப்போது அந்த பலூன் என்ன பண்ணணும்? நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து அதை கையில் வச்சு நல்லா அழுத்துறீங்க, ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, சுருக்குறீங்க. அப்போது ப்ரெஷர் கொடுத்தா தான் என்ன ஆகும்? அது உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் எஸ்கேப் ஆகி வரும்ல. அதே மாதிரி தான் சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், சுருங்கிறது. அப்போது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பியோர் பிளட் என்ன ஆகும்? வெளியில் வரும். வெளியில் அயோட்டா, ஓகே, அந்த பிளட் வெசலுக்கு வந்து அங்கேருந்து உடம்பு பார்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் இங்கே இருக்குது. ஏன்னா சுருங்கும் போது அதுக்குள்ளே அவ்வளோ பிளட் இருக்குது. அப்போ இந்த இடம் சுருங்கும் போது பிளட் வெளியில் தானே வரும். அப்போ இங்கே எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்ல. ஸோ இங்கே வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷர் வந்து இருக்கும். ப்ரெஷர் ரைசஸ் டு எ பீக், ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் பேர் தான் சிஸ்டோலிக் ப்ரெஷர். புரியுதுங்களா? ஹார்ட் வந்து சுருங்கும் போது, அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கீழே இருக்குல்ல, அது சுருங்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற பிளட் வந்து வெளியில் எஸ்கேப் ஆகி வெளியில் அயோட்டா மூலயமா வெளியில் எல்லா பார்ட்ஸ்க்கும் சப்ளை ஆகிடும். ஸோ அப்போ ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கும்ல, அதுதான் சிஸ்டோலிக் ப்ரெஷர்.
நெக்ஸ்ட்டு டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஹை ப்ரெஷர், இங்கே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, பிளட் வந்து வெளியில் போயிருச்சு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இங்கே வென்ட்ரிகல்ஸ் வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண போகுது, ரிலாக்ஸேஷன். டயஸ்டோல் என்னன்னு சொன்னேன், டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன் சொன்னேன்னா, ஓகே. அப்போது இங்கே வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கும், அப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா இங்கே. ஸோ இதுதான் டயஸ்டோலிக் ப்ரெஷர், புரியுதுங்களா? இதுதான் பிளட் ப்ரெஷர், அதோட டைப்ஸ், சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ நம்ம பிளட் ப்ரெஷரோட டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் ஒரு அடல்ட்டுக்கு, ஓகேங்களா. அதாவது ஒரு பெரியவங்களுக்கு நார்மல் அடல்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மில்லிமீட்டர், ஓகே, பர் 80 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, சரிங்களா. ஹெச்ஜி வந்து எதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா மெர்க்குரியோட சிம்பிள், ஓகே. ஸோ மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்டிங் பீரியடில் தான் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டிங்னா என்னது, நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் ஜஸ்ட் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு நார்மலாக உட்காந்துருக்கீங்கல்ல, அப்போது உங்களுடைய ரீடிங் வந்து இவ்வளோ இருக்கும், 120 mm per 80 mm Hg, ஓகே. தட் இஸ் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அந்த ரீடிங், ஓகே. ஸோ பட் இதுவே நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அப்போ ஹார்ட்டுக்கு வந்து நிறைய பிளட் சப்ளை ஆகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எமோஷனில் இருக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்க, இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப ரெஸ்ட், என்ன சொல்கிறது, அது எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட் எடுக்கிற லெவலில். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களோட பிளட் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா. அப்போ பிளட் ப்ரெஷர் வந்து வேரிஸ் இன் தீஸ் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸில் பிளட் ப்ரெஷர் நார்மலாக இதே ரீடிங்கில் இருக்காது, கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும், புரியுதா. நெக்ஸ்ட்டு இந்த பிளட் ப்ரெஷர்லேயே வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஓகே. ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் அதை வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லோ பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் அப்படின்னாலே மோர் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா ஹை அப்படின்னு வச்சுக்கலாம், புரியுதுங்களா. அதிகமாக இருக்கிறது தான் ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹைப்பர் டென்ஷன் சில பேருக்கு வரும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் பிபி அதிகமாக இருக்குது. அப்போ ஹை பிளட் ப்ரெஷர் அவங்களுக்கு நம்ம பேஷண்ட்ஸை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிபி இருக்குது அப்படின்வாங்க. பிபினா என்னது, அவங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா. பிளட் ஹார்ட்டில் சப்ளை அந்த பிளட்டோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர். இந்த ஹை பிளட் ப்ரெஷர் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக், ஓகே. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வரும், புரியுதா. ஏன்னா அவங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கெலாம் ஈஸியாக அவங்க என்ன ஆகிடுவாங்க, இதுக்குள்ளே வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே அவங்க வந்து மாட்டிடுவாங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க. ஹைப்போ டென்ஷன்னாலே ரொம்ப ஈஸியான அந்த டேர்ம்ஸ் இருக்குது, இதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஹைப்போனா லெஸ், அப்போது இவங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோதான், புரியுதுங்களா. ஹைப்பர் and hypotension.